அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். நல்லவரே, வல்லவரே, தூயவரே, ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். வாரே கரா சதரா சாவரா ஸ்வாதரே வரே சாவரா ஸ்வாதரே சேகரே பவாரா சதரா சாகரா சதரே சேகரே ஸ்வாதரே. ஒருபோதும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, உமது பிரசன்னம் எங்கள் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக உன் கண்ணீரை காண்கிறார் என்கிற தலைப்பிலே உங்களுக்கு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதனையின் உச்ச கட்டத்தில் உள்ளம் உடையும் பொழுது அது கண்ணீராக வெளிவருகிறது. இந்த நாட்களிலே பிறரால் ஒடுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு கண்ணீரில் இருப்பவர்கள் ஏராளம் பேர். பாவ பழக்கங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் அடிமைப்பட்டு கண்ணீர் சிந்துபவர்களும், இருந்த எல்லாவற்றையும் இழந்து எல்லோராலும் கைவிடப்பட்டு கண்ணீர் சிந்துபவர்களும், இயற்கையின் சீற்றங்களுக்கும் தீவிரவாத வெறி செயல்களுக்கும் அடிமைப்பட்டு கண்ணீர் சிந்துபவர்களும், பிறரால் ஏமாற்றப்பட்டு கண்ணீர் சிந்துபவர்களும் ஏராளம் ஏராளம் பேர் உண்டு. பிரியமானவர்களே, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி கதறும் மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் கண்ணீரை துடைத்து விடுவார். உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசாயா 38:1-5 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி தண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா உடல் சுகம் இல்லாமல் இருந்தார். அவர் சாகும் தருவாயில் இருந்தார். அந்த நேரத்தில் எசாயா இறைவாக்கினர் அவரிடம் கடந்து சென்று, உன் குடும்ப காரியங்களை சரிபடுத்தும், நீ சாகப் போகிறீர் என்று சொன்னார். இதை கேட்ட எசேக்கியா ராஜா ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி அழுதார். ஆண்டவரே,
உமது பார்வையில் மாசற்றவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் நடந்து உமக்கு பிரியமானதையே செய்ததை நீ நினைவு கூர்ந்தாரலும் ஆண்டவரே என்று சொல்லி ஏராளம் கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்தேனே, அதை நினைவு கூர்ந்தாரலும் ஆண்டவரே என்று சொல்லி எசேக்கியா ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை அவர் கேட்டார். ஆண்டவர் அவருடைய வாழ்நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இவர் என்ன சொல்லி ஜெபிச்சிருப்பார்? அவர் என்ன பிரியமான காரியத்தை எசேக்கியா செய்தார்? கவனிங்க. இஸ்ராயல் நாட்டிலே இருந்த சிலை வழிபாடுகளை வேரோடு அகற்றினார். பிரைஸ் லார்ட். தொழுகை மேடுகளை தகர்த்தெறிந்தார். அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்தினார். மோசே செய்து வைத்த வெண்கல பாம்பு சிலையை தவிடு பொடியாக்கினார். இது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் அழிவுக்குள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள், நீங்கள் அழிவுக்குள்ளாகாதபடி சிலைகளை வழிபடாதீர்கள், நீங்கள் அழிவுக்குள்ளாகாதபடி சிலைகளை ஆராதிக்காதீர்கள். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீரை காண்கின்ற தேவன். அவர் இரக்கமும் அன்பும் மிகுந்தவர். உங்கள் கண்ணீரை காண்கிறார். உங்கள் முகத்தில் வடியும் கண்ணீரை அவர் துடைத்து விடுவார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனை என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கொடிய நோயினால் நீங்கள் தாக்கப்பட்டு இருக்கிறீங்களா? என்ன அந்த நோய்? கேன்சர் நோயா, கொள்ளை நோயா, டிபி நோயா, இல்லை எய்ட்ஸ் நோயா? எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் முகத்தில் இருக்க கண்ணீரெல்லாம் தொடச்சி விடுவார். உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்நாட்களை கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நோய் வந்து விட்டது என்று சொல்லி தானே அழுது கதறி புலம்பி, ஐயோ நான் பிழைப்பணும், பிழைக்க மாட்டோனோ, செத்து போயிடுவானோ அப்படின்னு இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்மை காப்பதற்கு நம் ஆண்டவர் எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வழிபடுகிற தேவன் என்னைக்கோ செத்து போனவர் இல்லைங்க. உலகம் முடியும் வரைக்கும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ள தேவன், உயிரோடு இருக்கிறார். நமக்காக உயிரோடு இருக்கிறார். நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை எடுத்து அரவணைப்பதற்காக, நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அவர் என்றென்றுமாக உயிரோடு இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எனக்கு சோகம் இல்லை, இவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நான் சாவ வேண்டியதுதான் என்கிற வார்த்தைகளை பேசவே பேசாதீர்கள். உங்கள் தேவன், உங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. என் தேவன் எனக்காக உயிரோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். சொல்லும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அப்படிதானே? நம்ம ஆண்டவர் என்னைக்கோ செத்து போனவர் இல்லைங்க. இன்னைக்கும் நாளைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவர். எனக்காக, எனக்காக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. திருப்பாடல் 6:2 படிங்க. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழுந்து போயின. பிரைஸ் லார்ட். பரிசுத்தவானாகிய தாவீதை ஒரு கொடிய நோய் தாக்கி இருக்க வேண்டும். அவர் எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. ஆண்டவரே நான் நலிந்து போனேனப்பா, என் எலும்புகளில் வலுவே இல்லைப்பா, என்னுடைய பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இரவும் என் படுக்கை கண்ணீரால் நனைகிறது, எனக்கு உயிர்ப்பிச்சதாங்கப்பா. எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. ஒரு ராஜா, ஒரு ராஜா, அப்படி தானே? ராஜா மந்திரியை கூப்பிட்டு, டேய் உலகம் முழுசும் கடந்து போங்கடா, எந்த இடத்துல பெஸ்ட் டாக்டர் இருக்கிறாரோ கொண்டா, எனக்கு சுகம் வேணும், நல்ல மருந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலைங்க. எங்கே ஓடினார்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும்,
என்னை காப்பாற்றும்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாதத்தில் போய் விழுந்தார். அவர் பரிசுத்தவான் ராஜா. பிரியமானவர்களே, இந்த தாவீது நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆண்டவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு சுகம் இல்லாமல் போன பொழுது ஆண்டவர் பாதத்தில் போய் விழுந்தார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். தாவீது என்ன, அவன் ராஜா தானே, அவனுக்கு என்ன வசதி இல்லாதவனா, சரி விட்டுவிடும் அப்படின்னு ஆண்டவர் விடலை. யாராக இருந்தாலும் சரி, ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டாக்கோ, இதோ வர்றேன் மகனே, இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். எதுக்கு? சுகமாக கண்ணீரை துடைக்க, கண்ணீரை துடைக்க. பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுடைய கண்ணீரை துடைச்சார், அவருக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தார். அது பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிஞ்சுக்கிறணும். பாவிகளுக்கும் நோய் வரும், பரிசுத்தவான்களுக்கும் நோய் வரும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நான் எவ்வளவோ ஜெபிச்சேன், என்னெல்லாம் தபம் செஞ்சேன், எங்கெல்லாம் ஊழியம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு போய் நோயை கொடுத்துட்டாரே என்று மட்டும் சொல்லாதீங்க. பாவிகளுக்கு நோய் வரும் பொழுது அவன் மனம் மாறவில்லை என்றால் அந்த நோய் அவனை அழிவுக்கு இட்டு சொல்லும். பரிசுத்தவான்களுக்கு நோய் வரும் பொழுது அந்த நோய் அந்த பரிசுத்தவானை கூடுதல் கூடுதல் கூடுதலாக பரிசுத்தமாக்கி நித்திய வீட்டிற்கு, நித்திய பேரின்ப வீட்டிற்கு, பரலோகத்திற்கு இட்டு செல்லும். ஆமென். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு நோய் வந்து விட்டது என்றால் மிகுந்த தாழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறி அழுது செவிங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உடல் சுகத்தை கொடுப்பார். பிரைஸ் லார்ட். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அதை என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல இருக்கிறது. நான் இருமாப்படையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, பரிசுத்தவானாகிய பவுலுக்கு ஒரு கொடிய நோய் வந்து விட்டது. அவர் என்ன சொல்கிறார்? இந்த நோயை எடுத்து விடும்படி 3 முறை ஜெபித்தேன். ஆண்டவர் அந்த நோயை எடுத்து போடலை, அதுக்கு பதிலாக என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமான வாழ்வு வாழலாம். உடல் சுகத்துக்காக கண்ணீரோடு கதறி அழுது ஜெபிக்கலாம். நீங்கள் பரிசுத்தமாக இருந்து கண்ணீரோடு கதறி அழுது ஜெபித்தோம், உங்களுக்கு உடல் சுகம் கிடைக்கவில்லை என்றால் ஆண்டவர் என் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கவில்லை, என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி கதறி அழுது புலம்பாதீர்கள். உங்கள் பலவீனத்திலே ஆண்டவர் மகிமை அடைகிறார். பிரியமானவர்களே, உங்கள் நோயை தாங்கிக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிச்சும் அந்த நோய் உங்களுக்கு குணமாகலைனாக்கா தாழ்ச்சியோடு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அது என்ன திட்டம்? அவர் வெளிப்படுத்துவார், குறித்த காலத்தில் அவர் வெளிப்படுத்துவார். ஆகவே தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்களையே முழுவதுமாக தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து அத்திமிக வல்லமையோடு உபயோகிப்பார். பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே ஒரு நோய் நம்மை தாக்குவது நல்லது. ஏன் தெரியுமா? நாம் இருமாப்பு அடைந்து விடாதபடி அதிமிக தாழ்ச்சியோடு ஊழியம் செய்வதற்காக ஒரு முள் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கிறது நல்லது தான். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்து போடுமையா, நான் இன்னும் பல மைல் தூரம் ஓடி 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 உனக்கு போதிப்பேன், நாமத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இல்லை மகனே, இந்த முள்ளோட ஓடு, நான் மகிமை அடைவேன். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெபிச்சும் சுகம் கிடைக்கலைனாக்கும் தேவனுடைய சித்தம் உங்களிலே நிறைவேற உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. 10 கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த யோபுவுக்கு ஒரு கொடிய நோய் வந்து விட்டது.
உச்சந்தலம் முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் எரியும் புண்களால் அவள் கஷ்டப்பட்டார், அதிகமாக வேதனைப்பட்டார். அவருடைய மனைவியும் நண்பர்களும் அவரை இழிவாக பேசினார்கள். ஆனால் யோபு தன்னுடைய வாயால் ஆண்டவருக்கு எதிராக ஒரு பாவமும் செய்யவில்லை. பிரைஸ் லார்ட். நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? திட்டியிருப்போம். பார்த்தீங்களா, கரெக்டாக செஞ்சுருப்போம். அதெல்லாம் ஆண்டவரை, என்ன ஆண்டவரை, 4 பேர் என்னை பார்த்து காரி துப்புறது. இவன் ஜபிச்சுக்கிட்டே இருந்தான், இவன் தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தான், ஜபஞ்சமனு ஓடிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நோயை பார், அவெல்லாம் ஜெபிக்கிறான், என்ன கடவுள் அப்படின்னு சொல்லி ஏராளம் பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஓடுற ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருப்பேன். யோபு அப்படி தானே செஞ்சார். மனைவி கேவலமாக பேசினார். என்னய்யா பெரிய ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்க, அது எப்படிப்பட்ட புண்ணு வந்துருவார், நாத்தவன் பக்கத்திலோட வர முடியலை அப்படின்னு சொல்லி இழிவாக பேசியிருக்கலாம். ஆனால் யோபு இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சார்? போற்றி இவருடைய கண்ணீரை கண்டார். இவருக்கு என்னென்னலாம் இவர் இழந்து போனாரோ அவை எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக 2 மடங்காக கொடுத்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு நோய் வரும் பொழுது உங்கள் மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாரும் உங்களை கைவிடலாம், எல்லாரும் உங்களை விட்டு தூரம் போயிடலாம், நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக கண்ணீரில் கிடக்கலாம். ஆனால் உங்களை காண்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கூடவே இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. எல்லாரும் உங்களை விட்டு போகும் பொழுது யார் வருவா? ஏசப்பா வருவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் பல முறை அனுபவிச்சிருக்கிறேங்க. பல முறை என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்த பிறகு தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது. ஆவிக்குரிய அனுபவத்தில் வர்றதுக்கு முன்னாலே எனக்கு ஏராளம் நண்பர்கள் இருந்தாங்க. எப்பொழுதுமே நண்பர்கள் சூழ்ந்து இருப்பாங்க, சிரிக்கிறது, பேசுகிறது எல்லாமே நடந்தது. ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்த பிறகு என்னை விட்டு எல்லாருமே கலந்து போயிட்டாங்க. பார்த்தாலும் பார்க்காதது போல் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தனிமை, ஆண்டவரே எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நான் தனியாக என் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போது நல்ல கிளியராக ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது, எல்லாரும் உன்னை விட்டு போன பிறகு தான் நான் உனக்கிட்ட வருவேன், இப்போ நான் உன்னோட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது ஒரு பயங்கரமான அனுபவங்க. அந்த மகிழ்ச்சி எத்தனை மணி நேரம் என்னோட இருந்துச்சுனாக்கா அதை விலக்கி சொல்லவே முடியாது. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது, ஐயோ என் மனைவிக்கு நான் எவ்வளோ செய்தேன், பிள்ளைகளுக்கு நான் எவ்வளவோ செய்தேன், என் நண்பனுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன், என் பணத்தை எல்லாம் கொடுத்தேன், என்னுடைய உழைப்பெல்லாம் கொடுத்தேன், இப்போ நான் சுகமில்லாமல் கிடக்கிறேன், ஒருத்தன் கூட வந்து எட்டி பார்க்கலையே என்று சொல்லி ஏங்காதீங்க. யார் இருக்கிறா உங்களுக்காக? இயேசு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்களை கரங்களிலே தாங்கி பிடிக்க இயேசு இருக்கிறார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு மாதத்திற்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கி நல்ல ஒரு போஸ்ட்டில் இருந்தார். திடீர்னு அவரை ஒரு கொடிய நோய் தாக்கிருச்சு. இந்த நோய் அவருக்கு வந்ததுமே மனைவி, பிள்ளைங்க, பெற்றவங்க எல்லாருமே அவரை கைவிட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப நலிஞ்சு மெலிஞ்சு போயிட்டார். ஒரு நாள் என்னை பார்க்குறதுக்கு வந்தார். அவர் ரொம்ப அழுதார். அழுதுட்டு சொன்னார், எல்லாம் முடிஞ்சிருச்சு சிஸ்டர், எஞ்சி இருக்கிறது ஒன்றே ஒன்று, சாவ வேண்டியதான், அதை விட்ட வேறு வழியே கிடையாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதார். அப்போது நான் சொன்னேன், ஏன் வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக வழி உண்டுப்பா, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அவர் நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைப்பார், புது வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லி அவரோடு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு அனுப்பி வச்சேன். எல்லா நேரமும் இயேசுவே இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த உலகம் என்னை ஒதுக்கிட்டாலும் நீர் என்னை ஒதுக்கலாப்பா, நீ என்னோட இருக்கிறீர் ஆண்டவரே என்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இரு, நான் உன்னோட இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். பிரியமானவர்களே, அந்த நாளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 வாரத்துக்குள்ளே அவருக்கு பூரண சுகம் கிடைச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். அந்த மாத கடைசியில் சரியாக 4 வாரங்கள் முடிஞ்சதுமே சவுதியிலேருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது.
1,00,000 சம்பாத்தியத்தில் ஒரு மாதத்துக்கு 1,00,000 சம்பளம், உனக்கு ஒரு அருமையான வேலை காத்திருக்குது, வா என்று. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு அந்த மகன் ஆண்டவருக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஆக பிரியமானவர்களே, ஒரு நோய் உங்களுக்கு வந்துருச்சுனாக்கா இதோட முடிஞ்சிச்சு என்று மட்டும் நினைக்காதீங்க. இது எனக்கு ஆரம்பம், இது எனக்கு புதிய வாழ்வு என்று நினைங்க. அப்போ ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் கண்ணீரை துடைச்சு உங்கள் கஷ்டங்களெல்லாம் போக்கி ஒரு புது வாழ்வு கொடுப்பார், ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை துடைத்த தேவன், தாவீதின் கண்ணீரை கண்ட தேவன், யோபுவின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை காண மாட்டாரா? உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நம்புங்க. நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். நம்ம நம்பிட்டோம்னாக்கும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். பிரைஸ் லார்ட். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இதை நீங்கள் விசுவசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது சொல்லுங்க சிஸ்டர், எங்கள் கண்ணீர் எங்களுக்கு தான் தெரியும் சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ள பாருங்கள். அவர் உங்களுக்கு உற்ற நண்பராக இருப்பார், தாயாக இருப்பார், தகப்பனாக இருப்பார், நண்பனாக இருப்பார், எல்லாமுமாக இருப்பார். எப்போ நீங்கள் அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காகவே உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட கோமாளியாக இருந்தாலும் அவன் கீழே விழுந்துட்டாக்கும், நான் விழுந்தது சரிதான்டா அப்படின்னு எந்த தகப்பனாவது சொல்லுவாரா? ஓடி போய் தூக்கி எடுப்பார். அப்படி தானே? நீ பண்ணின அட்டுழியத்துக்கு உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே விழுநாயே அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஐயோ புள்ள விழுந்துருச்சே, ஐயோ புள்ள கஷ்டப்படுதே என்று சொல்லி இருதயம் படபடக்கும். சாதாரண ஒரு தகப்பனுக்கு இவ்வளோ அன்பு இருக்குதுனாக்கும், பிரியமானவர்களே, நம்மளை பார்த்து 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 உருவாக்கிய நம்ம ஆண்டவருக்கு நம் மீது எம்மாத்திர அன்பு இருக்கும். நமக்காக ஜீவனை விட்ட ஆண்டவருக்கு நம் மீது எவ்வளவு அன்பு இருக்குன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஊழு 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 ஊழுன்னு அழுகிறத அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஓடி வந்து அணைச்சிக்கிடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை படியுங்க. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஆண்டவருடைய குரலுக்கு அக்கறையுடன் செவி சாய்த்து, பிரைஸ் லார்ட், கட்டளைகளை கடைபிடித்து நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் எகிப்தியருக்கு வர செய்த எந்த கொள்ளை நோயும் உனக்கு வராது. பிரைஸ் லார்ட்.